வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியம்மனை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ரகுராமன்ங்க. இன்னைக்கு நம்முடைய எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த 2024ஆம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாசம் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அதாவது வர்ற ஜூன் மாசம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இவர் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது 12 ராசி 12 லக்னக்காரங்க என்ன நட்பு என்ன கெடுமனு கொடுக்க போறோமோ தெளிவா பார்த்துட்டு வருவாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் நிப்பாட்டி அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி ஒரு ஜாதக ரீதியில நமக்கு இம்பாக்ட் பண்ண நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி எப்படி பார்த்து வருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஏன்னா நம்ம இந்த ஜோதிடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம், உங்களோட லைஃப் கிடையாது, உங்களோட லைஃப்ல ஒரு பகுதி, பார்ட் ஆஃப். ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க மூலியம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வருவோங்க. நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா மேச ராசி மேச லக்னம். அதாவது மேச ராசி சந்திரன், மேச லக்னம். சரி, உங்களுக்கு ஸ்தானம் போட்டுருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த மேச ராசி மேச லக்னக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும்? அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேசத்துக்கு கேந்திராதிபதி சனி. கேந்திரம் என்ன? 1 4 7 10. அதாவது ஒரு சதுரம் மாதிரி வரும். புரியுதா? 1 4 7 10. அப்போ உங்களுக்கு கேந்திராதிபதி யாரு? சனி பகவான், கேந்திரம். அப்போ பொதுவா வக்ரம்னா ஒரு கிரகம் தன்னோட இயல்புக்கு மாறா ஒர்க் பண்ணும், செயல்படுங்கிறது ஒரு நியதி. அப்படி இருக்கும்போது இந்த வக்ர பயிற்சி எனக்கு எப்படி சார் எனக்கு இருக்கும்னா, இந்த வக்ர பயிற்சியில பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அதாவது உங்களுக்கு 10 11க்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். இந்த 10 11க்கு அதிபதி உங்களுக்கு கேந்திராதிபதி. அப்போ நான் என்ன சொன்னேன்? கேந்திராதிபதி வக்ரம் அடைஞ்சா யோகம் சொன்னா, லாபம் சொன்னா. அப்போ இந்த சனி பகவான் தன் பார்வை எங்க பதிக்கிறாரு? உங்க லக்னத்து மேலேயே பதிக்கிறாரு, 3ஆம் பார்வை. அடுத்தோட 7ஆம் பார்வை எங்க வருது? உங்களோட சிம்ம வீடுங்க, உங்களுக்கு 5ஆம் பாவம். புரியுதா? இந்த 5ஆம் இடத்துல விழுது. அடுத்து இதோட 10ஆம் பாவம் எங்க வருது? உங்களுடைய 8ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய விருட்சத்துல விழுது. அப்போ நல்லா பாருங்க, இந்த மேசத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். புரியுதா? இந்த செவ்வாய்ங்கிறது யாரு? சுபரா? கிடையாது, அசுபர். சோ சனி பகவான்ங்கிறது சுபரா? இல்ல, அசுபர். சோ அப்படி இருக்கும்போது இவர் வக்ரமாகாரு. என்ன பண்ண போறாரு? இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இருக்கிறது 11, ஆனா பாக்குறது சனி. ஒரு மைண்ட் லாபம் என்னத்தை கொடுக்குறாரு, ஆனா லாபங்கிறது எனக்கு அந்த அளவு இல்லை சார். ஏதோ லாபம் வருது, ஆனா பெரிய அளவுல இல்லை சார். குருவெல்லாம் பார்த்தா சரசரம் லாபம் சேர்ந்துருக்கு சார். இவர் சனி பார்க்கும்போது லாபம் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லாபத்தை சரசரன்னு இன்க்ரீஸ் பண்ண போறாருங்க ஃபர்ஸ்ட். அடுத்தபடி என்ன அதுக்கு அதிபதி? உங்களுக்கு 10ஆம் அதிபதி கேந்திர அதிபதி இல்லையா? வேலையில முன்னேற்றத்தை கொடுக்க போறாருங்க. இந்த உங்களுக்கு 4.5 மாசம் கிட்டத்தட்ட இந்த 4.5 மாசத்துல சனி பகவான் வக்ர பயிற்சியில வேலையில இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள், ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்க. வேலையில பாத்தீங்கன்னா நல்லா மந்தமா இருந்த எல்லாருக்கும் இப்ப வேலையில சரசரம் தேனி மாதிரி பறந்து வேலை செய்ய போறீங்க. ஒரு தேனி எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யுமோ, பறந்துகிட்டே இருக்குமோ, அது மாதிரி உங்களை பறக்க வைக்க போறேன். எதுல? வேலையில. அப்போ அங்க என்ன நடக்கும்? வேலை செஞ்சா டென்ஷன் வரும், பதட்டம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம
இங்க பதட்டத்தை குறைக்கணும். ஏன் சார் பதட்டம் வருது? இவரோட பார்வை 7ஆம் பார்வை எங்க இருக்கு? 5. 5 என்ன சார்? உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள். உங்க மனசு எண்ணம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லாப சிந்தனைகள், வேலை செய்யணும் லாபம், வேலை செய்யணும் லாபம், எண்ணத்தை அதிகமா கொடுக்கப்படுது. அப்படி ஒரு 11ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இப்பயே பார்த்தா வேலை செய்யணும் லாபம் செய்யணும் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இவர் வக்கரமாகி பாக்குறாருங்கும் போது உக்கரமா வேலை செய்ய போறீங்க. புரியுதா? உக்கரமா வேலை செய்யும் போதே பதட்டம் இருக்கும். அப்ப அந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம. அடுத்து இவரோட பார்வை எங்க வருது? 8ஆம் இடத்துல. புரியுதா? 8ல 10ஆம் பார்வை. புரியுதா? இது செவ்வாயோட வீடு. லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாயை சனி பார்க்கும் போது என்ன ஆகுது? இங்க வக்கரமாயிட்டாரு சனி. புரியுதா? அப்போ சிலருக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அமைப்பை கொடுப்பார். புரியுதா? எப்படி சார்? நீங்க முன்னாடி என்ன ஒரு ஆசிரியர் வச்சிருப்பீங்க, ஒரு 5 வருஷம் அதுக்கு முன்னாடி என்ன இடம் வாங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான அமைப்பு இப்ப கை கொடுக்கும். மறைக்கப்பட்ட காசு யாருக்காச்சும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, 5 வருஷம் அதுக்கு முன்னாடி அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, ரிட்டர்ன் வராம இருக்கும். அந்த காசு திரும்ப வரும். இல்ல லாட்டரி சீட்டு யோகம் சனி பகவான் பாக்குறாரு சார்னா, சனி பகவான் உங்களுக்கு பிறக்கும் போதே நல்ல நிலையில இருக்காரு, உங்களுக்கு யோகாதிபதியா இருக்காருன்னா உங்க சுய ஜாக அடிப்படையில இவர் பார்வை வக்ர பார்வை என்ன பண்ண கேந்திராதிபதினா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுப்பார். உங்க சுய ஜாதகத்துல சனி நன்றாக இருக்கணும், சனியோட தசாக நடக்கணும். நடக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு சிறு தொகையோ பெருந்தொகையோ இவர் கொடுப்பார். புரியுதா? அடுத்தபடியா இந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? வக்கரமா இருக்காரு, லக்னத்தை பாக்குறாரு, உங்க மனசை பாக்குறாரு. இதை பார்க்கும்போது குழந்தைகள் வகையில கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதா? பிள்ளைகள் வகையில கொஞ்சம், புரியுதா இல்லையா? அவங்க உடலை கேர் எடுத்து பார்க்கறது, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வகையில இருந்த வில்லங்கங்கள் இப்ப குறையும். புரியுதா? இப்பயோ சொத்து இழுபறில இருந்திருக்கோம், தரமாட்டேன் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அது பிரச்சனை உங்களுக்கு முடியும். இது வரைக்கும் பிரச்சனையா இருந்தா கூட இப்ப அது குறையும். புரியுதா? இருவர்ல இருந்த சொத்தை இவர் இங்க 11ஆம் இடத்துக்கு வந்தோடனே கொடுத்திருப்பார். ஒரு சிலருக்கு அமைப்பின்படி வராம நிலுவையில இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க. இப்ப சனியோட பார்வைகள் பாத்தீங்கன்னா ஆண்கிரகம் ஆண்கிரகம் ஆண்கிரகம். சோ அப்படி இவர் இங்க பார்க்கும்போது என்னன்னா, நம்ம என்ன சார் பண்ண போறோம்னா, நமக்கு இவர் தொழில் காரணம் இல்லையா, வேலை வகையில வராத பணம், வராத மரியாதை, வராத ரெகனைசேஷன் இப்ப கிடைக்கும். உங்க யாரெல்லாம் டாமினேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே நீங்க இப்ப ஜெயிச்சு காட்டுற அமைப்பு நான் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மனதுல இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கும். பட் மனசுல பதட்டத்தை கொடுப்பாரு. சோ என்ன பண்ணுங்க, பதட்டமா இருக்கா, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதை வேணா வழிபாடு பண்ணுங்க. இதுதான் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு புரிதாலே ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்துருக்கு. பதட்டமா இருக்கும்போது கோவத்தை கொடுத்து, ஏன்னா இவர் பார்வை செவ்வாய் வீட்டுல விடுது இல்லையா, கோவத்தை கொடுத்துருவா டக்குன்னு. நம்ம என்ன பேசுறது வார்த்தை சொல்லணும்னு கொஞ்சம் கடுசாயிடும். என்ன பண்ணுங்க, பேச்சை குறைச்சிட்டு தனிமைக்கு வந்துருங்க. தனிமைக்கு வந்தா உங்களுக்கு இன்னும் நல்லது, ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியா இந்த சனி பகவான் 11ல இருந்துட்டு இருக்காரு இல்லையா, இங்க வக்ரமாகாரு இல்லையா, சேமிப்பு உயர போகுது, கிடுகிடுன்னு ஏற போறீங்க. சடன்னா டாப்புக்கு வர்றாங்க இல்லையா. நேத்து பார்த்தங்க சைக்கிள்ல போனாருங்க, இன்னைக்கு பார்த்தா ஆடி கார்ல போறாருங்கிற மாதிரி இந்த உங்களுக்கு 4.5 மாசங்கிறது திடீர் உயர்வை கொடுக்கும். புரியுதா? ஏன்னா 8 உழைக்காமல் வரக்கூடிய பணம் அதிர்ஷ்டத்தை பாக்குறாரு, மனசை பாக்குறாரு, லக்னத்தை பாக்குறாரு. இருக்கிறது 11ல. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது, விதிகிரகம். அப்போ மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த 4.5 மாதத்துல எதையுமே பிளான் போட்டு திட்டம் போட்டு காய் நகர்த்துனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 12 ராசி 12 லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படின்னு பார்த்தோம். இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பலனை எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா, உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் சுபர் வீட்டுல இருக்காரா அசுபர் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா சனிவோட தசை நடக்கும் போது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனி உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு, லாப வீட்டுல இருக்காரா இல்ல அசுபர் வீட்டுல இருக்காரு, நமக்கு சனி 8 பன்ல மறைஞ்சிருக்காரான்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி நல்லா வலிமையா இருக்காரு உங்க ஜாதகத்துலனா கண்டிப்பா இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சனி ரொம்ப கெட்டு போயிருக்கான்னா
பாவ வகையில் நமக்கு கெடு பலன்கள் அதிகமா இருக்குங்கிறது நீர். அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பலனை உங்களோட ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க ராசிக்கும் உங்க லக்னத்தும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா ஒரு 40% வரைக்கும் இருக்கும். சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்திர சனி இல்லையா, அப்ப என்ன பண்ணும், ஒரு 10-20 வரைக்கும் இருக்கும். சார் எனக்கு சனி மகா தசையும் இல்லை, சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல, சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 5-10% இந்த வக்கரகதியில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதி கரகம் சொல்லுவாங்க, கர்ம காரகன் சொல்லுவாங்க இவரை. சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான், எப்படி ஜீவனம் பண்ண போறான், அவன் என்ன மாதிரி வாழ்க்கை முறையை வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். உங்களோட ஜாதகத்தை சனி நல்லா இருக்குன்னா அவரை நல்ல வச்சிருவார். புரியுதுங்களா? இப்போ உடனே கேட்பீங்க, சார் எனக்கு இந்த வக்கர பயிற்சியில நான் திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார்? அதாவது சனி சுபரா இருக்கு, சுப பார்வையில பார்த்துட்டு இருக்காருன்னா தாராளமா வழிபடலாம். பட் ஆனா சனி சில அமைப்புல கெட்டு போயிருக்கும், சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார், வக்கர பார்வையில இருப்பார், மோசமான பார்வைகள் விடும். அப்படி இருக்க நீங்க சனி பகவான் வழிபாடு பண்றது இந்த கால தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பரிகாரம்னு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணணும்னா, சனிக்கு உகர்ந்த எள் தானமும் அல்லது எள் எண்ணெய் தானமும் கொடுங்க. எள் தானம் கொடுக்கலாம், நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. சனிக்கு பாத்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம். அப்போ கால் இல்லாத, காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவி நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் ஃபர்ஸ்ட் குறைக்கப்படும். புரியுதுங்களா? சனியோட அந்த இரக்கம் உங்க மேலப்படும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா, வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபார்வை குறைக்கும். புரியுதுங்களா? அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எல்தானம் பண்ணுங்க. இந்த வக்க சனி பேச்சு உங்களுக்கு நல்ல பேச்சு அமையன்னு சொல்லி நான் என்னோட காளிய மடல் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலையில பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்களை வேற ஒரு காலையில சந்திக்க நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ராமன். நன்றி, வணக்கம்.